மைசூர் கோட்டையை சுற்றி முடிச்சுட்டு நாங்கள் வந்த இடம் தான் சாண்ட் மியூசியம். மணல் சிற்ப கண்காட்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்தியாவின் முதல் மணல் சிற்ப கண்காட்சி மைசூரில் தாங்க இருக்குது. சாமுண்டி மலைகளின் அடிவாரத்தில் 1 ஏக்கர் நிலப்பரப்பில் 150 மணல் சிற்பங்கள் இங்கே காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு இந்த அருங்காட்சியகத்தை திறந்து வச்சிருக்கிறாங்க. இந்த அருங்காட்சியகத்தை நிறுவினவர், அதாவது இந்த சிற்பங்களை உருவாக்கினவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MN கௌரி அப்படிங்கிறவர் தாங்க இந்த சிலைகளை உருவாக்கியிருக்கிறாரு. மைசூர் கலாச்சாரம், பாரம்பரியம், வனவிலங்கு மற்றும் மதம் போன்ற அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. மகாபாரதத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு தேரோட்டிய காட்சி தாங்க இது. கடல்சார் உயிரினங்களையும் சிலை வடிச்சிருக்கிறாருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த அருங்காட்சியகத்தில் உள்ளே லவ் பேர்ட்ஸ் நிறைய இருந்ததுங்க. அதாவது அந்த கிளிகள்லாம் நிறைய இருந்தது. அது அந்த வளர்க்குறவங்க எங்கே உட்கார சொன்னாலும் அங்கே உட்காருங்க. ஹேட் மேலே உட்கார சொன்னால் ஹேட் மேலே உட்காருது. அந்த பாப்பா தலையில் உட்கார சொன்னாங்க, அங்கே உட்காந்துருச்சு. கையில் உட்கார சொன்னாங்கன்னா அங்கே உட்காருது. அந்த மாதிரியான காட்சியும் அங்கே இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா மசூதியையும் மணல் சிற்பமாக உருவாக்கி வச்சுருக்கிறாருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சின்ன குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கரடி பொம்மைகளையும் சிலை வடித்து வச்சுருக்கிறாருங்க. பழங்கால கார், கிறிஸ்மஸ் தாத்தா, கிறிஸ்மஸ் ட்ரீ, கிறிஸ்மஸ் தாத்தா கிஃப்ட் வச்சுருக்கிற மாதிரியான சிலைகளெல்லாம் வடிவமைச்சிருக்கிறாருங்க. 11 வருஷம் பழமை அப்படின்னாலும் இன்றைக்கி தான் செஞ்ச மாதிரி எவ்வளோ பிரைட்டாக, எவ்வளோ சூப்பராக, அது கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகாமல் பாதுகாத்துட்டு வராங்கங்க. கிறிஸ்மஸ் தாத்தா கிறிஸ்மஸ் பரிசு பொருட்களை வச்சுருக்கிற மாதிரியும் கிறிஸ்மஸ் ட்ரீ வரைஞ்சிருக்கிறாங்க. அப்புறம் வனவிலங்குகள் வரைஞ்சிருக்கிறாங்க. சிங்கம், புலி, கரடி, இது மாதிரியான சிற்பமெல்லாமும் இங்கே சிலை வடிச்சிருக்கிறாரு. இது எல்லாமே மணல் சிற்பம் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, மணல்லே செதுக்கப்பட்ட சிலைகள் தான் இது எல்லாமே. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹிந்து கடவுளான பிள்ளையாரையும் சிலை வடிச்சிருக்கிறாருங்க. இங்கே எல்லாமே, அதாவது 3 மதங்களும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி இங்கே எல்லாமே இருக்குங்க. கிறிஸ்துவ தேவாலயம், மசூதி, ஹிந்து கடவுள்னு 3 மதங்களையும் ஒன்று சேர்ற மாதிரி இந்த இடத்துல சிலை வடிச்சிருக்கிறாருங்க. சுற்றி பார்த்து முடிச்சுட்டு அடுத்ததான் நாங்கள் போனது செல்ஸ் மியூசியம். அது எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுவுமே சூப்பரான மியூசியம் தாங்க.